சாய் பக்தர்களுக்கு வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாயப்பா இந்த மாதம் என்னெல்லாம் செய்ய போகிறாரு, இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் சாயப்பா உங்கள் கூட இருந்து என்னெல்லாம் பலனை கொடுக்க போகிறாரு. சாயப்பா உங்கள் கூட மட்டும் இல்லை, உங்கள் உணர்வோடு கலர்ந்து உங்களோடு இருக்கார். ஏன்னா நீங்கள் உங்கள் மனம் இருக்குது பார்த்தியா, இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு சுத்தமான தூய ஒரு தாயின் உள்ளம் கொண்டவர்கள். ஒரு தாய் எப்படி அழும் குழந்தைக்கு தான் சாப்பிட்லனா கூட அவள் சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைய பார்த்துப்பாளோ, அந்த மாதிரி நீங்கள் தன்னுடைய நண்பர்களையோ உறவுகளையோ தாய் தந்தைகளையோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு பெத்த தாய் மாதிரி பார்த்துப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சாயப்பா உங்கள் கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? உண்மையிலேயே இந்த மாதம் பணம் வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பங்கு கூடுதலாகவே கொடுக்கணும்னு சாயப்பா நினைக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய தாய் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை பெற்றவங்க, அவங்க நிறைய யோசிக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பாக இருக்கும். நிறைய யோசிப்பாங்க. ஒரு சிலர் டென்ஷன், கோர்ட்டு கேஸு, நிம்மதி இல்லாத சூழல் இதெல்லாம் ஏற்படும். சாயப்பாவை வேண்டிக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்களான்னா கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழல். உங்கள் பிள்ளைகள் காதலில் மாட்டிக்கொள்வதற்கான வேலைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அப்போ சாயப்பா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பிள்ளைகள் காதலில் மாட்டிக்கொள்வதற்கான வேலைகள், ஒரு சில பிள்ளைகள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க அல்லது வேலை வெட்டிக்கு போகிறாங்கன்னா அவங்க லவ் பண்ணக்கூடிய பையனோ பொண்ணோ இருந்தால் சில நேரம் சிக்கல் உண்டு பண்ணக்கூடிய சூழல் இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்கள் பேச்சை கேட்பாங்களான்னா கொஞ்சம் இந்த மாதம் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கணவனோ மனைவியோ கொஞ்சம் அதிகாரமிக்க பலத்தை உங்கள் மீது காட்டுவார்கள். ஆமாம் நான் தான், என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் நோய்வாய் ஏற்படக்கூடிய சூழல்கள்னால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன மாற்றத்தை சாயப்பா கொடுக்குறாரு இந்த மாதம். அதே போல் சாயப்பா ஒரு புது புது பதவிகளை உங்களுக்கு கொடுக்கவும், மதிப்பு உயரவும், செல்வாக்குகள் பெருகவும், உங்கள் உடலில் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அதில் ஒரு சிக்கல் இல்லாத சூழ்நிலையும், அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலும், உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழலும் இந்த மாதம் அமையும். அதே போல் சாயப்பாவை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வேண்டிக்கிங்க. ஏன்னா ஒரு சில நீங்கள் பகைவர்களை வெல்லணும் அப்படின்னா சாயப்பா உங்கள் கூட இருக்கார். எனக்கு பண வரவு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு சாயப்பா, சுகத்தை கொடுக்குறாரு. வெள்ளி வாங்குறீங்க, தங்கம் வாங்குறீங்க, பொழுதுபோக்கு ஜாலியாக இருக்கீங்க, புது ஆபரணங்கள், காதல், வெற்றி, திருமணம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமணங்கள் கூட அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சாயப்பா உங்கள் கூட இருந்து நிறைய நல்லதுகளை செய்து வைக்க போகிறார். ஆனால் ஒரு சில நேரம் தேவையில்லாத சண்டைகள் உங்களை இழுப்பாங்க, உங்களை அவமானப்படுத்த பார்ப்பாங்க, உங்களுடைய பிடிவாத குணத்தை உடைச்சிடலான்னு பார்ப்பாங்கன்னா அந்த பிடிவாத குணம்தான் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஆனால் என்ன தான் உங்களை அடக்கி உடக்கி உங்களை அவமானப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் நினச்சாலும் அந்த கூட்டத்தால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இதெல்லாமே
இந்த சாயப்பா உங்களோடு இருந்து உங்கள்கிட்ட வழி நடத்திட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் சாயினுடைய பிள்ளைகள். நீங்கள் அவரை மறந்துடலாம், அவரை கைவிட்டுடலாம், ஆனால் அவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு சாயப்பாக்கு இருக்குது. உடல் ரீதியான ஒரு பாதிப்பு, வலி, வேதனை இருக்குன்னா அதை ஹீலிங் பண்ணக்கூடிய வேலையை சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். நிறைய அலைச்சலாக இருக்கும், இந்த மாதம் அவமானமாக இருக்கும், நிறைய விரயம் பண்ணுவீங்க, மனக்குழப்பமாக இருக்கும். நீங்கள் பணத்தையும், அதாவது பணம் சேர்ப்பீங்க அல்லது நகை சேர்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நகை, நட்டு, வெள்ளி ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. திருமணம் ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மனைவியால் யோகம் உண்டு. நோய் உங்கள் உடம்பை தாக்காமல் இந்த மாதம் பார்த்துக்குங்க. சாயப்பா இருக்கார். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பில் கண்டிப்பாக சிக்கலை உண்டு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மனசை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைப்படுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனை லக்ஸுரியாக வாழலாமா, ஆடம்பரமாக இருக்கலாமா, நம்ம உங்கள் தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லக்ஸுரியான தொழிலாக இருக்குன்னா அதில் உங்களுக்கு நிச்சயமாக வருமானங்கள் உண்டு. நீங்கள் சொகுசு வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ்லாம் உண்டு. ஆனால் அந்த எண்ணங்கள், இந்த தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமான்ற இந்த எண்ணம் இருக்குது பார்த்தியா, அது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சாயப்பா யாரோ ஒருவர் மூலிமா தான் உங்களுக்கு வழியை காட்டுவார். நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்கன்னு. நம்ம தான் அதை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக மேலே ஏறணும். ஸோ சாயப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதத்தை கொடுக்குறாரு, பார்த்து நடந்துக்குங்க. ஸோ மெயின் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினா போதும், நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் புதுசாக நான் வீடு கட்டலாம் அப்படின்னு எண்ணம் இருக்குது, நான் கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு உகந்த மாதம் அல்ல. அதனால் பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் வாய்ப்பு இல்லை, மேபி அடுத்த மாதம் எதனா இருக்கா அப்படின்றத சாயப்பா உங்களுக்கு சொல்வார். அதே மாதிரி தன வரவு நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக வருமானத்தை சாயப்பா கொடுக்குறாரு. ஆனால் அந்த தொழிலை மேம்படுத்தலாமா, அடுத்த கட்டத்துக்கு போகலாமா, சுகமாக கொண்டு போகலாமா, லக்ஸுரியாக மாற்றலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு சில நேரம் நோய், குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் பரவாயில்ல தான் அப்பா அவங்களோட இருக்கிறதால. ஸோ கொஞ்சம் மனசு தான் மெயின் உங்களுக்கு முதல் எதிரி. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓம் சாய்ராம்.